8ஆம் நாள் இரவு 7:50. இங்க நம்ம டிக்கியை பார்க் பண்ணாதான் நல்லா இருக்கும். பாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது கிச்சன், சமையல் பண்ற இடம். உங்க சூத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்களே, நாங்க இங்கதான் சப்பாத்தி எல்லாம் செய்வோம். அது மட்டும் இல்ல காய்கறிலாம் இங்க தாங்க நறுக்குவோம். சூப்பர் டீலக்ஸ்னா கொம்பு ஒண்ணும் முளைச்சிடல, சரிங்களா? நல்ல அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் உள்ள இறங்கும், அறிவு இல்லாதவங்களுக்கு உள்ள இறங்கவே இறங்காது. உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், இந்த செவுத்து கிட்ட பேசுறது ஒண்ணுதான். இப்படியே போய் தொலைங்க. இரவு 11:20. பாரு, உங்க கேரக்டர் தான் வெளியில பேடா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே தப்பு பண்றாங்க தான், இதுவும் தப்பு தானே? நீ அந்த டீம்ல தானே இருந்த, அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. இப்ப இங்க வந்துட்டோன்னே இங்க இவங்களுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றியே பாரு. இப்படி பண்ணாதீங்க. உன் அளவுக்கு எதுவும் தப்பா போல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நீ சொல்லுமா? நான் இப்படி பண்றதால வெளியில தப்பா தான் போர்ட்ரேட் ஆகுதுன்னு உனக்கு யாராவது தூது சொன்னாங்களா? இல்ல, நான் எப்படி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னு மக்களுக்கும் தெரியும். நீ மூடிட்டு வேலையை மட்டும் பாரு. ஏன்னா இப்படி சப்போர்ட் பண்றீங்க? நீங்க தான் பெரியவரு, நீங்க தானே அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லணும். அவ்வளவுதான். உனக்கு உன்னை வந்து யாரையும் விட்ட பேச சொன்னா, உன்னை யாரையும் விட்ட வந்து பேச சொன்னா, போடா வெளியே போடா. யோ ஆய மூடியா, உன்னாலதான் அந்த பொண்ணு இப்படி கெட்டு போகுது. வெளில வா, உனக்கு இருக்குது. பாரு, வெளில போனா அடிப்பானோம் தெரியல. எனக்கு பசிக்குது, நான் போய் சாரி சொல்லி சாப்பிட போறேன். மாலை 5:40. அரோரா, நீங்க ஆரம்பிக்கலாம். பிக் பாஸ், நான் ஆதிரா போட்டோ எடுத்தேன் வச்சுட்டேன். பிக் பாஸ், நான் அரோரா போட்டோ எடுத்தேன் வச்சுட்டேன். பிக் பாஸ், நான் பாருவோட போட்டோ எடுத்தேன் ஆனா வைக்கல. சார், நான் வாட்டர் மெலன் ஸ்டார் சார், எடுத்து நானே வச்சுட்டோம் சார்.